விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே மீன்பிடி ஒப்பந்ததாரரை அவரிடம் பணிபுரிந்து வந்த காவலாளியே கஞ்சா போதையில் வெட்டி கொன்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ராஜபாளையம் அருகே உள்ள தளவாய்புரத்தைச் சேர்ந்தவர் தர்மராஜ். 60 வயது முதியவரான இவர் ராஜபாளையம் பொதுப்பணித்துறைக்கு பாத்தியப்பட்ட ஆதியூர் கண்மாயை மீன்பிடிக்க ஒப்பந்தத்திற்கு எடுத்துள்ளார். இந்த கண்மாயில் பச்சை காலனியைச் சேர்ந்த கார்த்திக்ஸ்வரன் மற்றும் சம்பந்தபுரத்தைச் சேர்ந்த ஆனந்த் ஆகியோர் காவலாளியாக பணிபுரிந்து வந்திருக்கின்றனர். இதில் கார்த்திக்ஸ்வரன் கண்மாயில் உள்ள மீன்களை தொடர்ந்து திருடி வந்ததாகவும் வெளியாட்களை கண்மாயில் மீன்பிடிக்க அனுமதித்து வந்ததாகவும் கூறப்படுகிறது. இதை அறிந்த தர்மராஜ் கார்த்திக்ஸ்வரனை வேலையை விட்டு நீக்கிய நிலையில் இதனால் ஆத்திரத்தில் இருந்த கார்த்திக்ஸ்வரன் கஞ்சா போதையில் கையில் அரிவாளுடன் வந்து தர்மராஜை வெட்டி கொன்றது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. தகவலின் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் தர்மராஜின் சடலத்தை கைப்பற்றி மருத்துவமனைக்கு கொண்டு சென்ற நிலையில் தலைமறைவாக உள்ள கார்த்திக்ஸ்வரனை வலைவீசி தேடி வருகின்றனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.